பக்கத்தில் செங்கோட்டையன் நின்னா செங்கோட்டையனை பார்த்துருவாங்களோ, ஆதவர்ஜுனன்னா ஆதவர்ஜுனை பார்த்துருவாங்களோ, இல்லை அது உங்களை விட ஜாஸ்தி உங்கள் ரசிகர்கிட்ட பழகிற புஷி ஆனந்தை பார்த்துட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அது ஏன் பயம் உங்களுக்கு? ஏன் ஒரு 10 பேர் உட்காந்து வச்சுட்டு உங்களால் பேச முடியாதா மேடையில்? இல்லை அந்த 10 பேரும் உங்களுக்கு ஏதாவது பண்ணிவிடுவாங்கிற பயமா? என்ன என்ன விஜய் இப்படி குழந்தைத்தனமாக இருக்கீங்க நீங்கள்? ஆ நீங்கள் பால் புட்டி பால் டப்பான்லாங்கிறீங்க. நீங்கள் தான் ஏதோ பால்வாடி குழந்த மாதிரி தான் இருக்கீங்க. புரியுதா? ஒன்றுமே புரியல உங்களுக்கு, ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. பாவம் நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. உங்கள் ரசிகர்களை நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவங்க சினிமாவில் 100 அடி ஸ்க்ரீன் 60 அடியில் 100க்கு 60 அடி ஸ்க்ரீனில் வர நான் அந்த விஜய் தான் நீங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அன்றைக்கி ஏர்போர்ட்டில் தள்ளி விட்டு போது பொத்துன்னு விழுந்துட்டீங்கல்ல, யாரோ இடிச்சு தள்ளி விட்டு போது விழுந்தீங்க, அதை தடுத்து பிடிச்சாங்க இல்லையா? அப்போது சினிமாவில் 100 பேர் தள்ளினாலும் விடாத மாதிரி இருக்கீங்களா? அந்த விஜய் இல்லைல்ல அன்றைக்கி ஏர்போர்ட்டில். இவ்வளோ பேசுகிறீங்களே, பசுமாடு கதை சொல்கிற காளை மாடு வந்தது, அப்படியே வந்து பாக்கெட்டில் கை ஓட்டினா அப்படியே ஸ்டைலாக அப்படின்னு நீங்கள் காமிச்சோன்னு உடனே விசில் அடிக்கிறாங்க. ஓ, அந்த காளை மாட்டுக்கு எதிராக அண்ணன் தான் வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பேக்கெட்லேருந்து புல்லு கட்டு எடுத்து கொடுத்தோன்னே அந்த மாடு சாதுவாகிடுது அப்படிங்கிறீங்க.